ஹலோ ஆல். இன்றைக்கி கண்ணாடி வளையல் எபிசோட் கிடையாது. கண்ணாடி வளையல் ஜிமிக்கி தான். ஸோ இந்த டைம் நான் ஜிமிக்கி கலெக்ஷன் தான். ஸோ வீட்டில் என்னென்ன ஜிமிக்கி கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. சப்போஸ் நியூவாக பார்க்குறா இருந்தால் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்ணாடி வளையல் மாதிரியே ஜஸ்ட் ஜிமிக்கி பார்க்குறதுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக நான் இந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கிடையாது. அதனால் இந்த பாக்ஸே எனக்கு ஓகேவாக இருந்தது. ப்ளஸ் இதை உள்ளே வைக்கிறதுக்கு இது மேபி ஸ்பெக் வாங்கும்போது கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஷாப்பில். ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப லார்ஜ் சைஸில் இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஜிம்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப லார்ஜ் சைஸ் தான். பட் ஆனால் எனக்கு அவ்வளோ வெயிட் தெரியல. நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலுமே கூட அவ்வளோ வெயிட்டாகவும் இல்லை. இது வெளியில் எங்கேயும் நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த லைட் கலரில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஜிமிக்கி போட்டுட்டு சேம் இந்த கலரில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சோக்கர் மாதிரி இல்லை செயினே லைட் வெயிட்டில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டாலர் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி மாடல்லாம் இப்போ இருக்குல்ல, அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணும். ஆக்சுவலாக வாங்கணும் அதெல்லாம். இது இன்னொன்று காணாமலே போயிடுச்சு. அதனால் இது ஜஸ்ட்டு சும்மா வச்சுருக்கேன், பார்க்க நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி. இதுவுமே லைட் வெயிட் தான். இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ரொம்ப லைட் வெயிட். இது ரொம்ப லைட் வெயிட். இன்றைக்கி திங்கட்கிழமை எப்போவுமே பிஸி தான். ஏன்னா கிளைண்ட் கால்ஸ், இன்டர்னல் மீட்டிங்ஸ்னால் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராகவே நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் மார்னிங்கே எடுக்கிறேன். அதனால தான் இந்த குயில் சத்தம்லாம் கேட்குது. நல்லாயிருக்கு மார்னிங் சவுண்ட்ஸ். ஆக்சுவலாக இது லைட் வெயிட் தான். இதெல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நம்ம நார்மலாக ரெகுலர் யூசேஜ் தான். நார்மல் சாரீக்கே நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்களேன், இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு சேம் சேனல்லே நான் ஷார்ட்ஸாகவும் இந்த கலெக்ஷன் நான் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், டிவோஷ்னலாக இருக்குல்ல. இதோட பேர் இருக்கு. இது நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஆஃபீஸ் போகும்போதே சுடி சப்போஸ் போடுறேன் அப்படின்னா கூட நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே இருக்கும். ரொம்ப டிவோஷ்னலாக இருந்தது. ஸோ இது எல்லாமே டி நகர் கலெக்ஷன் தான். 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்க்கே கிடைக்கும். நீங்கள் டி நகர் போயிட்டீங்க அப்படின்னா. ஈவன் ஜெயச்சந்திரனில் கூட நான் இது பார்த்தேன், 20-30க்கே இருந்தது. பாருங்க, 20 ரூபாயில் எவ்வளோ அழகான ஜிமிக்கி. இதெல்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் எப்போதும் அதை ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இது ஹோல்டேலாம் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நிறைய நாள் வரும். பாருங்களேன் எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்குன்னு தனியாக அந்த ஸ்டோன் வச்சுட்டு. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
ஏன்னா கோல்டுக்கு தான் அவ்வளோ எஃபெக்ட் டிசைன்ஸ் போட்டுலாம் பண்ணுவாங்க. இதுவுமே பண்ணுறாங்க பாருங்கள். அதனால தான் வந்து கோல்டை விட இது நல்லாவே ரீச் ஆகுது நமக்கு. ப்ரைஸும் லெஸ்ல. நெக்ஸ்ட்டும் இந்த கோல்டு கலர் ஜிமிக்கி தான். எனக்கு என்னமோ இது இந்த ஜிமிக்கு தான் வந்து ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கும் ஆக்சுவலாக. இதுவும் நல்லாயிருக்கு. இதுவுமே வந்து சாரீ சுடி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதோட பேர் இந்த இதுலேயுமே கூட ஸ்டோன் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது வாங்குகிற டைமு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதிலே க்ரீன் கலர்லாம் கூட இருந்தது. அது எங்கே இருக்குன்னு தெரில. ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வர்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி கலரில் தான், கோல்டு கலரில் கிடையாது. இந்த மாதிரி கலர் தான். ஏன்னா இந்த மாதிரி கலர் தான் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போட்டு போக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் டிவோஷனலாக பண்ணியிருக்காங்க. அந்த கோல்டு கலரில் நம்ம பார்த்தோம்ல, இதுவும் அதே மாதிரி சாமி ஃபோட்டோலாம் வச்சுட்டு ஸ்டோன்லாம் வச்சுருக்கு பாருங்கள். இதோட பேர் இங்கே இருக்கு. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. இது ஒரு சூப்பர் மாடல், நல்லாயிருக்கு. இதோட பேர் இங்கே இருக்கு. இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு இந்த க்ரீன் ரெட் வர்றது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஜிமிக்கி ஆக்சுவலாக இது கூட சேர்ந்து ஒரு நெக் பீஸ் வரும். ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி வீடியோலேயே நான் ஜுவல்லரி கலெக்ஷன்லேயே நான் போட்டிருப்பேன். அப்போ கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரில அப்படின்னு. இந்த பாக்ஸில் தான் இருந்திருக்கு. ஸோ அது அந்த நெக்லஸ் மாதிரி இருக்கும். அதை போட்டுட்டு நீங்கள் இதை வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்கள். அழகாக மயில் ரேகெலாம் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வீடியோ பார்க்குறனால ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கணும்ல. சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு போகிறோம். ஸோ இது நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நமக்கு என்னென்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறோமோ, கண்ணாடி வளையல் பார்க்கும்போது, ஜிமிக்கி பார்க்கும்போது, சாரீஸ் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த வீடியோ போகிறோம். ஸோ இது நமக்கு தானே யூஸ். இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தான் நிறைய பேர் இருக்காங்க. சோஷியல் மீடியா ஃபோன் இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியல. பட் அந்த ஃபோனில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் சினிமா எடுத்துக்கிட்டாலும், பொலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டாலும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எடுத்தாலும், நமக்கு இப்போ யாராச்சும் பிடிக்குன்னா உடனே வந்து அதை கமெண்ட் பண்ணுவாங்க.
லைக் இல்லை அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் தாட்ஸ் எனக்கு எதிர்மறையாக நிறைய தாட்ஸ் இருந்தது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கும்போது எந்த ஒரு எதிர்மறையும் இல்லாமல், நெகட்டிவிட்டி இல்லாமல், பாசிட்டிவிட்டி மட்டும். ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தாங்க, அவ்வளோதான். அதோடு அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அது வந்து த்ரோட் டே உங்களை வந்து அதை யோசிக்க வைக்கக்கூடாது. சும்மா நம்ம ஓப்பன் பண்ணோம், ஓகே ஃபைன், நல்லா இருக்கே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் த்ரோட் டே அதை வச்சு அதை நினச்சிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல, நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாமே அதையும் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. லைக் வேணும்னே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஏன்னா நெகட்டிவிட்டி தான் அதிகமாக வியூஸ் போகுங்கிறனால மக்கள் அதை பார்க்க வைக்கிறதுக்கு தான் அது எல்லாமே. ஜஸ்ட் மணி மைண்டட் மாதிரி தான். மணி கண்டிப்பாக ஏர்ன் பண்ணணும், தப்பு கிடையாது. இது இப்போ நான் வீடியோ யூஸ் பண்ணி எனக்கு ரெவன்யூ வந்தாலும் ஐ எம் ஹாப்பி. பட் அதுக்காண்டி எந்த நெகட்டிவிட்டியும் நான் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான். ஓகே, இதில் என்ன நெகட்டிவிட்டி இருக்குது? ஜஸ்ட் நம்ம சாரீஸ் காமிக்கிறோம், ஜுவல்ஸ். அதனால தான் நான் கோல்டு ஜுவல்ஸ் கூட எடுக்கலை. நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து கோல்டில் வந்து அவ்வளோ ஈடுபாடு கிடையாது, என்கிட்ட இல்லை, அது வேறு விஷயம். ஸோ அதை காமிச்சாலுமே அது வந்து பண்ணுறவங்க ஃபைன், பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஸோ ஜென்ரலாக நம்ம கடைக்கு போகும்போது நம்ம என்ன வாங்க முடியும்? கண்ணாடி வழி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா பார்த்துட்டே கூட இருப்போம். அதேமாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். ஸோ வீட்டில் இருக்க நார்மல் சாரீஸ்க்கு என்னென்ன மேட்ச் ஆகுதுன்னு ஜஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாகவே வீடியோ பண்ணலான் தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். அதனால் சினிமா, அரசியல் தெரிஞ்சுக்காமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இது வந்து பழசாயிடுச்சுங்க, பட் ஆனால் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் இது வந்து கோல்டெல்லாம் எதுவுமே இல்லை, பட் இது வந்து கவரிங் தானே. இதில் கூட நம்ம அப்படியே சும்மா வச்சிடலான்னு இல்லாமல் எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்குன்னே எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இதுவுமே நல்லாயிருக்கும், பட் ரொம்ப பழசாயிடுச்சுங்க. இது நிறையவே யூஸ் பண்ணியாச்சு. வேறு நான் எதுவும் நியூவாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. டின்னர் போனால் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை நான் ஹோம் டவுனுக்கு போனேன்னா பண்ணணும். நல்லா இருக்குல்ல? பட் இதில் ஹைலைட்டே எனக்கு இதுதான், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் ஆக்சுவலாக ரேங்கிங்கில் ஃபஸ்ட். நெக்ஸ்ட் இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்க்க போகிறவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஜிமிக்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.